بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم ما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى والذين كفروا عما أنذروا معرضون قل أرأيتم ما تدعون من دون الله أروني ماذا خلقوا من الأرض أم لهم شرك في السماوات ائتوني بكتاب من قبل هذا أو أثارة من علم إن كنتم صادقين ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون وإذا حشر الناس كانوا لهم أعداء وكانوا بعبادتهم كافرين وإذا تتلى عليه آياتنا بينات قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين أم يقولون افتراه قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين صدق الله العظيم الله جل شانه وتعالى பேரருளால் அல் ஜாசியா அத்தியாயம் நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து அல் அஹகாஃப் எனும் அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அல் அஹகாஃப் எனும் இந்த அத்தியாயம் ஹமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்ற வசனத்தை கொண்டு தொடங்குகிறது. இந்த அத்தியாயம் 46வது அத்தியாயமாகும். மேலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் இருந்த பொழுது அருளப்பெற்ற மக்கி வசனம். பொதுவாக அத்தியாயங்களை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று மக்கி அத்தியாயங்கள், இன்னொன்று மதனி அத்தியாயம். மக்கி அத்தியாயம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வாழ்க்கையில் இறக்கப்பட்ட வசனங்கள் என்ற அர்த்தம். மதனி அத்தியாயம் என்றால் பெருமானார் அவர்களின் ஹிஜ்ரத்திற்கு பின்பு மதினா வாழ்க்கையில் இறங்கிய வசனங்களை மதனி என்று சொல்லப்படும். இந்த அல் அஹகாஃப் எனும் அத்தியாயம் மக்கி எனும் வகையை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில் இருந்த பொழுது இறக்கப்பெற்ற அத்தியாயம். சிலர் இதில் 3 வசனங்கள் மட்டும்
10, 15, 35 ஆகிய 3 வசனங்கள் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு சென்றதற்கு பின்பு இறங்கிய வசனம் என்று சொல்பவர்களும் உண்டு. மேலும் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 35 வசனங்கள் இடம்பெறுகின்றன. தொகுக்கப்பட்ட வரிசையில் இது 46வது அத்தியாயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அருளப்பெற்ற அல்லாஹால் இறக்கி வைக்கப்பட்ட வரிசையில் 66வது அத்தியாயமாகும். மேலும் இந்த அத்தியாயத்தின் 21வது வசனம் பண்டைய அரபு மக்களான ஆது சமூகத்தார் குறித்தும் அவர்களின் வசிப்பிடமான அல் அஹ்காஃப் எனும் மணற்பாங்கான பகுதிகள் குறித்தும் அவர்களுக்கு அருளப்பெற்ற இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஆது சமூகத்தார் பற்றியும் அவர்கள் வசித்தமான அஹ்காஃப் பற்றியெல்லாம் இந்த ஆயத்தில் வசனத்தில் சொல்லப்படுவதால் இதை அடிப்படையாக கொண்டு இந்த அத்தியாயத்திற்கு அல் அஹ்காஃப் எனும் பெயரிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு அத்தியாயத்தில் பல நிகழ்வுகள் இருக்கும். அதில் கூறப்படுகின்ற ஏதேனும் ஒரு முக்கிய நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அந்த அத்தியாயத்திற்கு பெயரிடப்படும். அதன் அடிப்படையிலேயே இந்த அத்தியாயத்தில் ஆது பிரிவினர் சம்மதமாகும் அவர்கள் வசித்த பகுதியான அல் அஹ்காஃப், அவர்கள் வசித்த பகுதிக்கு அஹ்காஃப் என்று பெயர். அது தொடர்பாக இந்த வசனங்களில் கூறப்படுவதால் இதை அடிப்படையாக கொண்டு அல் அஹ்காஃப் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அல் அஹ்காஃப் எனும் சொல் ஹிக்ஃப் என்பதன் பன்மை சொல்லாகும். இதற்கு வளைந்து நீண்டு செல்லும் மணல் குவியல், மணல் மேடு அல்லது மணல் திட்டு என்ற பொருள்கள் கிடைக்கும். இதுபோன்று பல இடங்கள் அந்த இடத்தில் இருப்பதால் அதனுடைய பன்மை சொல்லான அஹ்காஃப் என்பது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அல் அஹ்காஃப் என்கின்ற இடம், இது ஒரு இடத்தின் பெயர். யமன் நாட்டின் எல்லையை ஒட்டிய ஹதரமௌத் எனும் பகுதிக்கு அருகில் மணல் மேடான ஒரு பகுதி ஒன்று உண்டு. இப்பகுதியில்தான் முதலாவது ஆது சமூகத்தார் வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைமுறையில் அவர்களது தலைமுறையில் பிறந்தவர் ஆவார்கள். மேலும் இந்த அல் அஹ்காஃப் எனும் பகுதி கிழக்கே பாரசீக வளைகுடாவிலிருந்து மேற்கே செங்கடல் வரை நீண்டிருக்கும். கிழக்கு பகுதின்னு பார்த்தா பாரசீக வளைகுடாவிலிருந்து மேற்கே செங்கடல் வரை நீண்டிருக்கும் இந்த ஒரு நீளமான பகுதி அஹ்காஃப் எனும் பெயரில் அழைக்கப்படுகிறது. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய பொழுது, ஓமனுக்கும் மஹ்ரா என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு மத்தியில் உண்டான ஒரு பள்ளத்தாக்கின் பெயர் அஹ்காஃப் என ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். வரலாற்று ஆசிரியரான பிரசித்தி பெற்ற இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் அஹ்காஃப் என்பது ஓமன் முதல் ஹதரமத் வரையிலான அந்த மணல் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மணல் பகுதியை குறிக்கும் என கூறுகின்றார்கள். அந்த ஆது சமூகத்தார் அந்த பகுதியை நன்கு ப்ராப்பராக நிர்மாணித்து கட்டடங்களை எல்லாம் எழுப்பி மரங்கள் பயிர்களை எல்லாம் வளர்த்து நன்றாக வளமாக வாழ்ந்து வந்தார்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்த பொழுது அந்த மக்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்க. அவர்கள் எடுத்தோதிய ஏகத்துவ கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் ஆணைகளுக்கு முற்றிலும் விரோதமாக அந்த சமூகம் நடந்து கொள்கிறது. இதன் காரணமாக அல்லாஹ்வின் கோப பார்வை அவர்கள் மீது இறங்குகிறது. அல்லாஹ் கடுமையான காற்றை ஏவி விட்டான்.
அது மணலை வாரி இறைத்து அந்த ஊரையே மூடிவிட்டது. இன்றும் அவ்வூர் மணல் மேட்டுக்கு கீழே புதைந்து கிடக்கிறது என்று வரலாறு சொல்லும். மேலும் இந்த அத்தியாயத்தில் வானங்கள் பூமியை இறைவன் படைத்தது தொடர்பாகவும், கற்பனையான தெய்வங்களுக்கு எதையும் படைக்கின்ற ஆற்றல் இல்லை என்பது தொடர்பாகவும், அத்தகைய தெய்வங்களை வழிபடுகின்றவர்களின் நிலை குறித்தும், மேலும் இந்த புனித குர்ஆன் ஷரீஃபை இது புனைவு செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று மக்கா இணை வைப்பாளர்கள் விமர்சித்தது தொடர்பாகவும், உண்மையை அந்த மக்காவாசிகள் உணராதது குறித்தும், பொதுவாக பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் மற்றும் நன்மைகள் குறித்தும், ஒரு தாயின் தியாகம் எப்படி இருக்கும், அரபு கூட்டத்தாரின் அழிவு, ஜின் இன கூட்டம் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து திருக்குர்ஆன் வசனங்களை செவியுற்று பின்னர் தங்கள் கூட்டத்தாரிடம் சென்று பிரச்சாரம் செய்தது தொடர்பான இதுபோன்று பல்வேறு அரிய தகவல்கள் இந்த வசனத்தில் இடம்பெறுகின்றன. இது இந்த அத்தியாயம் தொடர்பாக சுருக்கமான ஒரு முன்னுரையாக இதை சொல்லிவிட்டு நாம் தஃசீருக்குள் செல்வோம். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். ஹாமீம் பொதுவாக நாம் ஏற்கனவே பல தடவை சொன்னது உண்டு. இது போன்ற தனித்த எழுத்துக்கள், ஹா எழுத்தின் பெயரை சொல்கின்றோம், மீம் எழுத்தின் பெயரை சொல்கின்றோம். பொதுவாக வவ்வல் மார்க் என கூறப்படுகின்ற ஜபர், ஜேர், பேஷ், ஃபதஹா, கஸ்ரா, தம்மா இதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் பொதுவாக மீமுக்கு ஜபர் இருந்துச்சுன்னா ம என்றும், ஜேர் இருந்தால் மீ என்றும், பேஷ் இருந்தால் மூ என்றும் சொல்லுவோம். இதில் எதுவுமே இல்லையானால் அந்த எழுத்தின் பெயர் சொல்லப்படும், மீம் என்று சொல்லப்படும். பொதுவாக ஜேர், ஜபர், பேஷ் இருக்கும், அதுதான் அப்போ தான் எழுத்து ஒரு வார்த்தை இணைந்து வரும். குர்ஆன் ஷரீஃபில் சில அத்தியாயங்கள் தனித்தனி எழுத்தின் பெயரை சொல்கின்ற முறையில் அமைந்திருக்கிறது. நம்ம பல வசனங்களும் பார்த்துட்டோம். அலிஃப் லாம் மீம் சுருக்கம் ஆரம்ப வசனம், சூரத்துல் பக்கராவுடைய தொடக்க வசனம் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ஸாத், தா சீன், தா சீன் மீம், நிறைய வசனம். காஃப், நூன், இது போன்ற வசனங்கள் ஒரே ஒரு எழுத்து மட்டும். காஃப் ஒரு வசனத்துடைய தொடக்கம், காஃப் வல் குர்ஆனில் மஜீத். இன்னொரு வசனத்தின் தொடக்கம் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த தனித்தனியாக சொல்லப்படுகின்ற தனித்தனி எழுத்துக்களின் உச்சரிப்பை கூறுகின்ற இந்த வசனங்களுக்கு அரபியில் ஹுரூஃபுல் முகத்தாத், தனித்தனியான எழுத்துக்கள் அப்படின்னு பேர். இந்த அமைப்பில் எந்த வசனங்கள் வருகிறதோ இதற்கு யாராலும் தெளிவான பொருள் கூற முடியாது. ஆதலால் இந்த வசனங்களுக்கு பொருள் எழுதுகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபின் எல்லா விரிவுரையாளர்களும் எழுதுகின்ற வார்த்தை அல்லாஹு அலமு பி முராதிஹி பிதாலி, இதனுடைய சரியான பொருளை, இதை கொண்டு என்ன நாட்டம் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்றுதான் அர்த்தம் எழுதுவார்கள். அதே தான் இங்கும் ஹாமீம், இதனுடைய முழு பொருளை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். தன்சீலுல் கிதாப், இந்த வேதம் அல்லாஹின் தரப்பிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதமாகும். மினல்லா, அல்லாஹின் தரப்பிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதம். அல் அசீஸ் அல் ஹக்கீம், அந்த அல்லாஹ் எத்தகையவன் எனில் அவன் அனைத்தையும் மிகைத்தவன், எவராலும் வெல்ல முடியாதவன். அல் ஹக்கீம், அவனது செயல்கள் அனைத்திலும் நுட்பம் நிறைந்தவனும் எவராலும் வெல்ல முடியாதவனுமான அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதமாகும் இந்த வேதம் குர்ஆன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மா ஹலக்னா ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக், வானங்களையும் பூமியையும் அவை இரண்டிற்கு மத்தியில் உள்ளவைகளையும் நாம் சத்தியத்தை, உண்மையை அடிப்படையாக கொண்டே தவிர படைக்கவில்லை. வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ அர்த்தமற்றதாகவோ நாம் படைக்கவில்லை. வானங்கள் பூமி அவ்விரண்டிற்கு மத்தியில் உண்டான கோடான கோடி படைப்புகள் அனைத்தையும் ஒரு அர்த்தத்தோடும் நியாயமான காரணத்தோடும் தான் படைத்திருக்கின்றோம். மேலும் வ அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையிலையும் படைத்திருக்கின்றோம். இது எல்லா காலத்திலும்
நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல. ஒரு காலம் வரும், இவைகள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு தவிடுபடியாகிவிடும். மறுமை நாள் வருகின்ற பொழுது ஒன்றுமில்லாமல் அப்படியே பஸ்பமாக மாறிவிடும். அதை அல்லாஹ் சொல்றான், இவைகளை நாம் ஒரு உண்மையான சத்திய நோக்கத்தை கொண்டும் குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் படைத்திருக்கின்றோம். வல்லதீன கஃபரு அம்மா உந்திரு முஅரிதூன். ஆனால் அதே சமயத்தில் இறைமறுப்பாளர்கள் அவர்கள் எதை விட்டும் எச்சரிக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் கண்டுகொள்ளாதவர்களாகவே இருக்கின்றனர். நீங்கள் அல்லாஹை மறுக்காதீர்கள், உங்களுக்கு இறைவனின் தண்டனை இறங்கும். நபிமார்களை மறுக்காதீர்கள், அல்லாஹுடைய கோப பார்வை இறங்கும் என்றெல்லாம் அவர்கள் எச்சரிக்கப்பட்ட பொழுது அதை பற்றி அவர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. அதை கண்டும் காணாதவர்களாகவே அவர்கள் கடந்து செல்கின்றனர் என்று இறை மறுப்பாளர்களின் இயல்பு நிலையை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள், குல் அரஐத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ். இறை மறுப்பாளர்களே, நான் கூறுகின்ற அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களே, நீங்கள் இதற்கு பதிலளியுங்கள். எதற்கு? மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத பல்வேறு பொருட்களை, கற்களை, பல்வேறு பொருட்களை நீங்கள் வணங்குகின்றீர்களே, சொல்லுங்கள், அரூனி மாதா ஹலகு மினல் அர்த். நீங்கள் வணங்குகின்ற இந்த பொருட்கள் ஏதேனும் ஒன்றை, பூமியில் ஏதேனும் ஒன்றை படைத்திருக்கிறதா சொல்லுங்கள். அல்லது அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாத், வானங்கள் படைக்கப்பட்டதில்தான் இவர்களுக்கு ஏதேனும் பங்களிப்பாவது இருக்கிறதா கொஞ்சம் சொல்லுங்கள். தூணி பி கிதாபின் மின் கபலி ஹாதா, இதற்கு முன்பு வந்த வேதத்திலோ, அவ் அசாரத்து மின் இல்மின், பாரம்பரியமான ஏதேனும் ஒரு கல்வியிலோ நீங்கள் செய்கின்ற இதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா? இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் வாய்மை உண்மையாளர்களாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யா ரசூலல்லாஹ் அவர்களை பார்த்து கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். முஃமின்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வேதத்தை அவன் இறக்கி வைத்ததாகவும் அவனுடைய ஆளுமையை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டதோடு, வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளதை வேஸ்டாகவோ வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கப்படவில்லை, ஒரு முக்கிய காரணகாரியத்தோடு நோக்கத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்றும், மேலும் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு, அந்த தவணையை தாண்டி செல்லவும் முடியாது, அதற்கு முன்பும் யாரும் வந்து இந்த பூமியையோ வானத்தையோ அழித்து விடவும் முடியாது, அதற்கு ஒரு தவணை இருக்கு. அந்த தவணை லா தஸீது வலா தன்குஸ், அந்த தவணையை தாண்டியும் யாராலும் இந்த பூமியை வானங்களை பாதுகாக்க முடியாது. அந்த தவணை வருவதற்கு முன்பே இதற்கு அழிவையும் எவராலும் ஏற்படுத்த முடியாது என்றும் அல்லாஹ் கூறிவிட்டு, இறை மறுப்பாளர்களின் நிலை, அவர்கள் எச்சரிக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் மிக கவனக்குறைவாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அனுப்பி வைக்கப்பட்ட நபியை அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இவைகள் அனைத்தையும் விட்டு கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் இதை பற்றி பிரச்சனையே இல்லாமல் இருக்கின்றார்கள். இதனுடைய விளைவை அவர்கள் அதிவிரைவில் தெரிந்து கொள்வார்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் கூறிவிட்டு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அல்லாத பொருட்களை வணங்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், இதற்கு பதில் சொல்லுங்கள். என்ன? நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பூமியில் ஏதேனும் ஒரு பகுதியை படைத்திருக்கிறதா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எத்தனையோ பொருட்கள் வணங்குறாங்க மனிதர்கள், கற்கள் என்னென்னா வணங்குறாங்க. நீ இதை தெய்வம்னு சொல்கிறப்பா, இது இந்த பூமியில் ஏதாவது ஒரு பகுதியை உருவாக்கி இருக்கா? பூமியை இது படைச்சிருக்கா? அல்லது அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாத், வானங்கள் படைக்கப்பட்டது தான் இவர்களுக்கு பங்களிப்பு இருக்கிறதா? சரி, இது படைக்கல, அல்லாஹ் படைச்சான் வானத்தை பூமியை எல்லாத்தையும் ரப்பு படைச்சான். இவைகளுக்கு அதில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன், இவங்களுடைய பங்களிப்பு ஏதாவது அதில் இருக்கா? சொல்ல முடியுமா நீங்கள்? இல்லை. ஒரு 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 நூலிலை அளவு கூட அல்லாஹ் அல்லாத வேறு எவருக்கும் இந்த படைப்புகளில் துளியும் சம்பந்தமே இல்லை. முழுக்க ஹாலிக், படைத்தவன் அவன், பொறுப்பாளன் அவன், உரிமையாளன் அவன். இவைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் அவன். அவனை தவிர்த்து வேறு யாரும் இதில் பங்கு பெற முடியாது. அப்படி இருக்க அந்த ரப்பை விட்டுவிட்டு நீங்கள் அது அல்லாத அற்ப பொருள்களை, சிலைகளை, கற்களை, கண்ணாடிகளை, சூரியனை, சந்திரனை, நீங்களே உருவாக்கிய கல்லை,
எடுத்துகிட்டு போவாங்க. 2 கல் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனால் 3வது ஒரு கல்லையும் சேர்த்து கொண்டு போவாங்க. 2 கல் சமைக்கிறதுக்கு 3வது ஒரு கல் வணங்குறதுக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்க. இவ்வளவுதான் அவருடைய சிந்தனை, தெளிவு. அல்லாஹ் கேட்குறான், இது எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்கலையா? இப்படி நீங்கள் செய்கிறீங்களே, அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்களே, அதற்கு என்ன ஆதாரம்? யார் உங்களை இப்படி வணங்க சொன்னது? யார் உங்களுக்கு இதை வழிகாட்டியது? எங்கிருந்தேனும் உங்களுக்கு இந்த தகவல் கிடைத்ததா? சொல்லுங்க, எங்கிருந்தாலும் இந்த தகவல் கிடைச்சிச்சா? கல்லை வணங்குங்க, கரடை வணங்குங்க, உங்களை போன்று படைக்கப்பட்ட மனிதர்களை வணங்குங்க, உங்களுக்காக படைக்கப்பட்ட சூரியனை சந்திரனை கூட நீங்க தெய்வமாயிடுங்க, இப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அப்படி சொல்லி இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். யதூனி பிகிதாபின் மின் கப்லி ஹாதா அவ் அஸாரத்தின் மின் இல்மின் இன் குன்தும் சாதிகீன். எங்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? முந்திய வேதங்கள் ஏதேனும் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நபிமார்கள் யாராவது அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது அவ அசாரத்தின் மின் இல்மின், ஏதேனும் அதாவது பாரம்பரியமிக்க அறிவு ஞானம், பாரம்பரியமிக்க ஏதேனும் கல்வி ஞானம், இதை பற்றி நீங்கள் செய்வதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரத்தை, நீங்கள் போகக்கூடிய வழி கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறது நோக்கம் அல்ல. உங்களுக்கு தகவல் வழியாகவும் ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தகவல் இப்படி சொல்லுகிறது என்று சொல்வதற்கும் வழி இல்லை. அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இதற்கு வழி இருக்கிறது என்று சொல்வதற்கும் உங்களுக்கு எத்தகைய இடமும் இல்லை. 2 வழியிலும் உங்களுக்கு இடம் இல்லை. நக்கலி தலீலும் இல்லை, அக்கலி தலீலும் இல்லை. நக்கலி தலீல் என்று சொன்னால் எது இறைவன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆதாரங்கள், அந்த சொற்கள். இல்லை, இப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இப்படித்தான் நபிமார்கள் சொன்னாங்கன்னு ஒன்று சொல்லணும். அல்லது அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு பார்த்தா இந்த கல்லுகள் எல்லாம் வணங்கலாம், அப்படி புரியத்தானே செய்துன்னு சொல்லணும். அப்படி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி எதற்கும் வழியே இல்லை. அப்படி இருக்கின்ற நிலையில் எதற்காக நீங்கள் இந்த பொருட்களை வணங்குகின்றீர்கள்? இதை சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அடுத்து கேட்கிறான், வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ் மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவர்களை விட வழிகேடர்கள் வேறு யார் இருக்க முடியும்? யார்? வமன் அதல், வழிகேடர்கள் வேறு யார் இருக்க முடியும்? மிம்மன், ஒரு சாராரை விட. யாரு? யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றை அவர்கள் வணங்குகின்றார்கள். அல்லாஹ் அல்லாத எப்படிப்பட்ட பொருட்களை வணங்குகிறார்கள் தெரியுமா? மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இவர்களுக்கு பதிலளிக்க போவதே இல்லை. என்னதான் இவன் தலைகீழா நின்றாலும் இவங்களுக்கு எத்தகைய பதிலையும் சொல்ல போவதில்லை. நல்ல இப்ப பதில் வராது, நாளைக்கு வரும், அடுத்த வாரம் வரும், அடுத்த மாசத்துல வந்துடலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு வரலாம், 100 வருஷம் கழிச்சு கூட வந்துடலாம். அப்படியேதான் சொல்ல முடியுமா? கியாமத் நாள் வரை உங்களுக்கு யாரும் பதிலளிக்க மாட்டார்கள். ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة. கியாமத் நாள் வரை இவர்களின் அழைப்பிற்கு எத்தகைய பதிலும் சொல்ல முடியாத ஒரு பொருட்களை, கற்களை வணங்குகின்றார்களே, இவர்களையோட வழிகேடர்கள் யார்? வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். இவர்களால் வணங்கப்படுகின்ற அந்த பொருட்கள், இவர்கள் தங்களை வணங்குகின்றார்கள் என்பது கூட அவைகளுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு மண்ணை செஞ்சான், களிமண்ணை செஞ்சான், சிலையை செஞ்சான், வச்சுட்டான், என்னென்னலாம் பண்ணுறான், அதுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் ஒரு பள்ளத்தில் கிடந்தோம், இன்னைக்கு ஏதோ மரியாதையை தூக்கி வச்சு பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறாங்க, நமக்கு ஏதோ ராஜ மரியாதை இருக்குது. அந்த ராஜ மரியாதை இருக்குன்னு கூட புரிய தெரியாது. விளையாட்டுக்கு சொல்ல முடியும், நம்ம அது என்ன தெரியும்? அதான் அல்லாஹ் சொல்றான், வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். இவர்களுடைய அழைப்பை விட்டும் அது பராமுகமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தெரியாததாக இருக்கிறது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இது மட்டும் இல்லை, மறுமை நிலை என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், வைதா ஹுஷிரன் நாசு கானூ லஹும் அஅதாஅம் வ கானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரீன். வைதா ஹுஷிரன் நாஸ், நாளை மறுமையில் மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு விட்டால், அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மௌத்தாகிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மௌத்து நடக்குது, இன்னொரு பக்கம் பிறப்பு நடக்குது, இது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஒரு காலம் வரும், ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழிச்சிருவான். குல்லு மன் அலைஹா ஃபான்
وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. அல்லாஹ் சொல்வான், குல்லு மன் அலைஹா ஃபான், இங்கு இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போய்விடும், எல்லாம் அழிந்து போய்விடும். மனிதர்கள் மட்டுமல்ல, உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்ல, வானங்கள் இல்லாமல் போய்விடும், பூமி இல்லாமல் போய்விடும், கடல் இல்லாமல் போய்விடும், திடல் இல்லாமல் போய்விடும், எல்லாம் இல்லாமல் போய்விடும். وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ, மகத்துவம் நிறைந்த ரப்பு மட்டுமே இருப்பான். யார் இருப்பான்? நம்மெல்லாம் போயிடுவோம், பூமி இருக்கும், வானம் இருக்கும், அதான் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விடும், பஸ்பமாயிரும். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ் அல்லாத எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். அதான் இந்த வசனத்தின் கருத்து. சரி, இது முதல் சூர். அதுக்கடுத்து இன்னொரு சூர் ஊதப்படும், உயிருள்ள எல்லா பொருட்களும் மீண்டும் வந்துவிடும். அது இப்பொழுது அழிக்கப்பட்டவர்கள், இதற்கு முன்பு இறந்தவர்கள், ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இறந்தவர்கள், இறுதியாக அழிக்கப்பட்டவர்கள் உட்பட எல்லோரும் எழுப்பப்பட்டு விடுவார்கள். அந்த நேரத்தின் சூழலை அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا حُشِرَ النَّاسُ, மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு விட்டால், இறந்தோரும் இறுதி நேரத்தில் அழிந்தோரும் எல்லோரும் எழுப்பப்பட்டு விட்டால், இப்ப எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, எல்லா பொருட்களும் இருக்கும், எல்லா பொருட்களும் இருக்கும். மனிதர்கள் இருப்பார்கள், ஜின்கள் இருக்கும், கால்நடைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். வணங்கிய மனிதர்கள் இருப்பார்கள், வணங்கப்பட்ட பொருட்கள் இருக்கும். ஒருத்தன் மனுஷனை பார்த்து தெய்வம்னு சொல்லி வணங்கி இருப்பான், வணங்கிய இவனும் இருப்பான், இவனால் வணங்கப்பட்ட அவனும் இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. மனிதர்கள் எதை வணங்குற கணக்கே இல்லை தானே. ஒருத்தன் ஒரு கஷ்டமான நேரத்தை 1 லட்ச ரூபா கொடுத்துட்டா, 10,000 ரூபா கொடுத்துட்டாலே தெய்வம் பண்ணுவான், 1 லட்ச ரூபா கொடுத்தா பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவான் உட்கார வச்சு. அவ்வளோதானே. அப்பாவி மனிதர்கள் தான். ஆச்சரியம் அதுதான். மனிதனுடைய இயல்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, எங்கேனும் உதவி கிடைத்தாலும் தெய்வம் என்று சொல்வான், உபத்திரம் அதிகமானாலும் தெய்வம்னு சொல்லிடுவான். ரவுடிகளுக்கு பயப்படுறானா இல்லையா? அண்ணேம்பா, அவனை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் அண்ணேம்பா, வேற வழி இல்லை, இல்லைன்னா தனக்கு இடையூறு செய்வான், கஷ்டம் கொடுப்பான். உதாரணத்துக்கு சொல்ல வரும். இதை போன்று மனிதர்கள் தங்களுக்கு எங்கு உதவி கிடைக்கிறதோ அதையும் தெய்வமாக கருதினார்கள். எதன் மூலமாக தீங்கு ஏற்படும் என்று அஞ்சினார்களோ அதையும் தெய்வம் நினைச்சாங்க. அதனாலதான் நல்ல பாம்பு போன்றவைகளை தெய்வம் என கருதுகிறார். பாம்பை எப்படி தெய்வம்னு சொல்ல முடியும்? அதனால் அதெல்லாம் தெய்வம் அப்படி இல்லைன்னா பம்பு வந்துடும், பிரச்சனை வரும், அதனால் தீங்கு ஏற்பட்டு விடும். அந்த தீங்கிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளணுமா, அது தெய்வம். கடல், பிரம்மாண்டமிக்க கடல், அதில் பாதுகாப்பாக போகணுமா, அது தெய்வம். அதான் என்னம்லாம் இந்த பூமியவே தெய்வம்னு சொல்லுவாங்க, கடலை தெய்வம்னு சொல்லுவாங்க, சூரியனை தெய்வம்னு சொல்லுவாங்க, சந்திரனை தெய்வம்னு சொல்லுவாங்க. இதே போன்று ஒன்றுமே இல்லாத கற்களையும் அதை தெய்வமாக நினைப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த மரத்தில் சின்ன கலர் பெயிண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு பொட்டு இருக்கும், அதுக்கடுத்து அப்படியே ஒன்று இருக்கும், கடைசியில் ஒரு ஆணி அடித்து மாலை போட்டுருவான், அவ்வளோதான், மேட்ரை வேறு மாதிரி ஆகி போயிடும், எப்படியே போயிடும். அப்பாவிகள் வாழும் நிலம் உண்மையிலேயே அப்பாவிகள் தான். நம் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களை போன்று அப்பாவிகள் ரொம்ப 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 இவருடைய அப்பாவித்தனம் தான் ஒட்டுமொத்த அதை மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்தியாவே ஹராபாக்கி கொண்டிருக்கான். கொஞ்சம் தெளிவு கிடைத்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்ச தமிழகத்தின் பகுதி இங்கே நம்ம இப்படி வித்தியாசமாக பார்க்குறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவு தெளிவானவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் வெளியிலேருந்து பெருசாக இங்கே இந்த பகுதியை ஏமாற்ற முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி மக்களுடைய இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதில் இந்த நிலை என்று சொன்னால், வேறு பகுதிகளில் நம்ம என்ன சொல்ல முடியும்? அங்குள்ள விளக்கங்கள் எப்படி இருக்கும்? சரி, இப்போ அல்லாஹ் கேட்குறான், இவர்களை விட வழிகேடர்கள் யார்? எதை வணங்குறான்? கியாமத்து நாள் வரைக்கும் இவங்களுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை. இவன் என்ன செய்கிறான்னு அதுக்கு தெரியறது கூட இல்லை. அதை வணங்குறவனோட வழிகேடன் யார் அப்படி சொல்லிட்டு, மறுமை நாள் மனிதன் மீண்டும் எழுப்பப்படுகின்ற அந்த நாள், எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த நாளில் வணங்கியவர்களும் இருப்பார்கள். வணங்கியவர்கின்ற அல்லாஹ் வணங்கின ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிய நாமும் இருப்போம், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கிய எல்லோரும் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கியவர் என்று சொன்னால் வணங்கியவர்களும் இருப்பார்கள், இவர்களால் வணங்கப்பட்டவைகளும் இருக்கும். ஏன், அது மஹ்லூக் தானே, அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, எல்லாம் இருக்கும். இப்ப அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் கானூ லஹும் ஆதான், இவர்கள் இவர்களால் வணங்கப்பட்ட பொருட்களுக்கு விரோதியாக இருப்பார்கள்.
இவர்கள் வணங்கியவர்கள் தாங்கள் யாரை எதற்கு வணக்கம் செலுத்தினார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியான தொடர்பு எப்படி இருக்கும்? நட்பாக வல்லவா இருக்க வேண்டும்? இல்லை, அதாவது விரோதமாக இருக்கும். மேலும் வகானு பிஇபாதத்திஹிம் காஃபிரீன், அவைகளோ இவர்கள் எங்களை வணங்கினார்கள் என்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இல்லாமல் நீ எங்களை வந்து மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? உன்னை யார் நாங்களா வணங்க சொன்னோம்? உன்னை யார் வணங்க சொன்னோம்? நாங்களா வணங்க சொன்னோம்? ஏன் தேவையில்லாமல் கஷ்டம் கொடுக்கும்? எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஏகத்துவ கொள்கையை போதிப்பதற்கே வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகம் அவங்களே கடவுளாக்கிருச்சு, அவங்க அம்மாவை கடவுளாக்கிருச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக ஆக்கிருச்சு. அப்போ இவங்கெல்லாம் நிறுத்தப்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான்ல, ஏன்டா வணங்கினீன்னு கேட்பான். ஒருவேளை அவங்கள பார்த்து நீங்கள் தான் வணங்க சொன்னீங்களான்னு கேட்கலாம். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனமே வரும், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் எழுப்பி நாளை மறுமையில் கேட்பான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்கள் மக்களுக்கு என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்களா? இத்தஹிதூனி உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். காலு சுப்ஹானக், கால சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் எப்படி சொல்வேன்? சரி, சொல்லாதது சொன்னா இல்லையாங்கிறது இருக்கட்டும், நான் நினைச்சா கூட உனக்கு தெரியும். தாலமு மாஃபி, இல்லை நீ சொல்லலை நினைச்சில்லன்னு சொல்லலாம். தாலமு மாஃபி நஃப்சி வல ஆலமு மாஃபி நஃப்சி. யா அல்லாஹ் நான் நினைக்கிறதுனா உனக்கு தெரியும், நீ நினைக்கிறது எங்களை யாருக்குமே தெரியாது. நான் அப்படி நினைக்க கூட இல்லையே, அதையும் நீ அறிந்தவன் அல்லவா? யார் சொல்வா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் அந்த நேரம் எப்படி இருக்கும்? وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ. மக்கள் எழுப்பப்படுகின்ற நாளில் இவர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். வணங்கியவர்கள், வணக்கம் செலுத்தப்பட்டவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் தங்களை வணக்கம் செய்ததை அவர்கள் மறுப்பவர்களாகவும் இருப்பார்கள். இது தொடர்பான வசனங்கள் நிறைய வருகிறது. அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், இன்னமத்தஹதும் மின் தூனில்லாஹி அவ்சானம் மவத்தத பைனக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் அல்லாதவற்றை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த உலகத்தில் கடவுளாக நேசத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் சும்ம யோமல் கியாமா, மறுமையில் யக்ஃபுரு பாதுக்கும் பிபாதின், உங்களில் சிலர் சிலரை மறுப்பர். வயல்லானு பாதுக்கும் பாதன், உங்களில் சிலர் சிலரை சபிப்பர். வமாக்கும் முன்னார், உங்கள் எல்லோருக்குமே நரகம் உண்டு. வமானக்கும் மின் நாசிரீன், உங்களுக்கு எத்தகைய உதவியாளர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சூரத்தில் அன்கபூத்தில் சொல்கிறான், நாளை மறுமையில் வணக்கம் செய்த இவர்களும் இவர்களால் வணக்கம் செய்யப்பட்ட அந்த தெய்வங்களும் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைக்கப்படும். அப்போ அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்லுவாங்க, இவன் அவனை செவிப்பான், அவன் இவனை செவிப்பான். நான் உன்னே தானே வணங்கினேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, உன்னே வணங்க, உன்னை எவன்டா வணங்க சொன்னது? தேவையில்லாமல் என்னையே வேறு பிரச்சனையில் எடுத்து வர்ற. அவங்க கேட்பான், நீ நாசமாக போகணும், அவன் சொல்ல, இவன் நாசமாக போகணும் சொல்ல, மாற்றி மாற்றி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அந்த இடத்துல சொல்வான், சில தலைவர்கள், சில கெட்டவர்கள் சிலரை அவங்க ஈமானை ஏற்றுக்கிறாம பண்ணியிருப்பாங்க. நடக்குமா இல்லையா? அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், மிரட்டியிருப்பான். இந்த மிரட்டலுக்கு பயந்து அவன் என்ன செஞ்சுருப்பான்னு சொன்னால், நபிமார்கள் சொன்னதை கேட்டிருக்க மாட்டான், இந்த ரவுடிகள் சொன்னது, மோசமானவங்க சொன்னதை கேட்டிருப்பான். கடைசியில் மறுமை நாளில் வரும்போது இந்த பலகீனமான மக்கள் என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் நாங்கள் கெட்டதுக்கு காரணமே இவனுங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் எங்களை இப்படி பண்ணாங்க, எங்களை நிர்பந்தப்படுத்தினாங்க, அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா நாங்கள் நல்லவங்களாக இருப்போம். அவன் சொல்லுவான், நாங்கள் உங்களை என்ன பண்ணோம், நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்கணுமா, அப்படின்னு அவசியம் வந்திருக்கு? ஏதோ சொன்னோம் அவ்வளோதான், அதை கேட்கணுங்கிற என்ன நிர்பந்தம் இருக்குது? நீங்களாக கெட்டதுக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கோபம் வரும், எல்லாம் இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு, எங்களுக்கு எடுத்து குட்டியேஸ்வராக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல, இவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் என்ன செய்ய முடியும், அவன் கையை தூக்குவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் எல்லாத்துக்கும் பரக்கத்தாக இருக்கு, குல்லின் துஃபுன் வலாக்கில்லா தஅலமூன், உங்களில் ஒவ்வொருவருக்கும் பன்மடங்கு இருக்கிறது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போங்க, நரகத்துக்குள்ளே போங்க, எல்லாரும் போங்க, சும்மா இங்கே பேசிக்கிட்டா இருக்கக்கூடாது, சண்டை போட்டு இருக்கக்கூடாது, எல்லாமே 2 குரூப்பும் சேர்ந்து நரகத்துக்கு போ என்று சொல்லப்படும். அதே கருத்து இங்கு சொல்லப்படுகிறது, وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً
வகானு பிஇபாதத்திஹிம் காஃபிரீன். மறுமை நாளிலோ வணங்கியவர்கள் தங்களால் வணங்கப்பட்டவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் வணங்கியதை அவர்கள் மறுக்கவும் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், நாம் இறக்கி வைத்த வசனங்கள் வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், நாம் அவர்கள் அந்த மக்களுக்காக இறக்கி வைத்த தெளிவான வசனங்கள் அவரிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த இறைமறுப்பாளர்கள் சத்தியத்தை காலல்லதீன கஃபரு லில் ஹக்கி, சத்தியத்தை மறுக்கும் அந்த இறைமறுப்பாளர்களின் கூட்டம் சொல்கிறது, லம்மா ஜாஅஹும், இந்த வேதமும் இந்த தெளிவான ஆதாரங்கள் குர்ஆன் போன்றவைகள் அவரிடத்தில் வந்த பொழுது, ஹாதா சிஹ்ரும் முபீன், இது பகிரங்கமான சூனியம் என சொல்கிறார். நம்ம குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் வருது. அல்லாஹ் பாருங்க இப்படி சொல்றான், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அல்லாத தரப்பிலிருந்து வந்திருந்தா நீங்கள் இது மாதிரி சொல்ல முடியும், இது இறைவனின் வசனம், இறைவனின் உத்தரவு. அல்லது இந்த கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு மோதல் தெரிகிறதா, யோசித்து பாருங்க என்று சொல்லப்பட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதுவே ஒரு சூனியம் அப்படின்னு சொல்றான். மேலும் சொல்கிறார்கள், அம் யகூலுன அஃப்தரா, அல்லது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புனைந்து சொல்லிவிட்டார்கள் என சொல்கிறார்களா? இந்த முஹம்மது அவர் தன் தரப்பிலிருந்து இந்த தகவலை எல்லாம் சொல்கிறார், அவர் இட்டுக்கட்டுகிறார், அவரே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்களா? யா ரசூலல்லாஹ், அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இனிஃப்தரைத்துஹு, இதை நான் என் தரப்பிலிருந்து சொல்லி இருப்பேனே ஆனால் ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹி ஷைஆ, அப்பொழுது அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அல்லவா, அந்த தண்டனையிலிருந்து உங்களில் எவராலும் என்னை பாதுகாக்க முடியாது. நானாக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை அல்லாஹ் சொன்னான் என்று நான் சொல்கிறேன், அப்படித்தான் நீங்க நினைக்கின்றீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைப்பதை போன்று இருக்குமானால் இறைவனின் தண்டனை என் மீது கடுமையாக இறங்கும், அப்பொழுது உங்களில் எவரும் என்னை பாதுகாக்க முடியாது. இதுதான் உண்மை. எனவே அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ, ஹுவா அஅலமு பிமா துஃபீதுன ஃபீ, நீங்கள் மனம் போன போக்கில் பேசுகின்றீர்கள், கொட்டுகின்றீர்கள், கொட்டி கவுக்கின்றீர்கள், நபியை பற்றி அவதூறு சொல்கின்றீர்கள், நபி அவர் இஷ்டத்திற்கு சொன்னார் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். அதனால அல்லாஹ் நீங்க சொல்றதுன்னு சொல்லல, பிமா துஃபீதுன ஃபீ, நீங்கள் கொட்டி விடுகின்றீர்கள். சொல்லுங்க, வார்த்தையை கொட்டாத நம்ம மக்கள் சொல்லுவாங்கல்ல, அளந்து பேசு. சில பேர் கட 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 கடன்னு என்னென்னலாம் பேசுவான். ஏய், யோசிச்சு பேசு, நிதானமா பேசு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு, ஏன் இப்படி பேசுற, பின்னால பிரச்சனை ஆகும், நீ கவலைப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், வார்த்தைகளை கொட்டாதீர்கள் என்று சொல்லுவோம், வார்த்தைகளை கூறாதீர்கள் என்று சொல்வதில்லை, கொட்டாதீர்கள் என்று சொன்னா அவன் பாட்டுக்கு பேசுறான். அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தணும். ஹுவா அஅலமு பிமா துஃபீதுன ஃபீ, என் நபியின் விஷயத்தில், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன கொட்டுகின்றீர்களோ, என்ன கொட்டுகின்றீர்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். கஃபாபிஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும், யார சொல்லுதோ அவர்களுக்கு சொல்லுங்கள், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் என் ரப்பு சாட்சியாக இருப்பதற்கு போதுமானவன். நான் யாரை சொல்ல முடியும், என் ரப்பு சாட்சியாளன், அவனே போதுமானவன். அப்படி இருந்து சொல்றான், வஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பாளன், அருளாளன். இப்பொழுதும் சொல்கிறேன், நீங்கள் திருந்துங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை இவ்வளவு பண்ணிட்டீங்க, உங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு நான் சொல்லல. வஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் கஃபூர், அவன் எப்பொழுதும் மன்னிப்பவன். அர் ரஹீம், அவன் எப்பொழுதும் அருளாளன். இவ்வளவுக்கு பின்பும் நீங்கள் மன்னிப்பீர்களே, இவ்வளவுக்கு நீங்கள் திருந்துவீர்களே ஆனால், நீங்கள் தௌபா செய்வீர்களே ஆனால், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவே செய்வான், உங்கள் மீது அருள் செய்வான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அத்தாட்சியில் அவரிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, இது சூனியம் அப்படின்னு சொல்றான். மேலும் அவங்க சொல்றாங்க, இந்த முஹம்மது அவர் தன்னுடைய மனதில் தோன்றியதை சொல்லிவிட்டார் என்ற கருத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். மனதில் தோன்றியதை சொல்லியிருக்கிறார், இது அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என சொல்கிறார். அல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு தெளிவான வேதம் வந்ததை அவர்கள் இதை சூனியம் என சொல்கிறார்கள், உங்களை நீங்களாக உருவாக்கி விட்டீர்கள் என சொல்கிறார். அதனால தான் நம்ம ஒரு கட்டத்தை சொல்வது உண்டு, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் என்ன, உம்மி நபி. உம்மி நபி தான் சொல்லுவோம், அவங்களுடைய சிறப்பு பெயரில் ஒன்று ரசூலன் நபியல் உம்மி அல்லதி அப்படின்னு வரும். உம்மின்டா என்ன அர்த்தம், உம்மிங்கிறதுக்கு பொருள் சொல்லுங்க. உம்மி, சரி, அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் எழுதுகிறவங்களுக்கு அவங்கள கணக்கில் எடுக்க மாட்டோம்,
ஆனால் இப்போ கேட்டதுக்கு பதில் சொன்னதுனால அது எழுத படிக்க தெரியாதவர்கள்னு சொல்வது உண்டு. ஏன் அல்லாஹ் தன்னுடைய ரசூல் அப்படி வச்சிருந்தான்? எழுத படிக்க தெரியாதவங்க சொல். ஒட்டுமொத்த கல்வியும் அதனுடைய ஊற்று பெருமானார் தான். ஊத்திட்டு ஜவாமியுல் கலீம், ஜவாமியுல் கலீம் கொடுக்கப்பட்டவன் நான் சொல்லதான் சொல்றான். ஜவாமியுல் கலீம்னா என்ன தெரியுமா? சின்ன சிறு வார்த்தைகளில் நிரம்பிய பொருள் உள்ளடக்கி பேசுகின்ற ஆற்றல் கொடுக்கப்பட்டவன். ஊத்தீத்து இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோர் எல்லோருடைய ஞானத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் சொல்லதான் சொல்லுவான். இமாமுனா பூசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் அதிக ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் நபிமார்கள், அதிக ஞானத்துக்குரியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஞானம் உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களின் ஞானத்தையும் பெருமானாருடைய ஞானத்தையும் ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தார். நபிமார்கள் ஞானம் குறைந்ததல்ல, மிக அபாரமானது, மிக மிக விசாலமானது, மிக பிரமாண்டமிக்கது, சந்தேகமே இல்லை. ஆனால் பெருமானாருடைய ஞானத்தோடு ஒப்பிட்டால் கஅன்னஹும் மிர் ரசூலில்லாஹி முல்தமிஸூன், அவருடைய ஞானம் எல்லாம், நபிமார்கள் ஞானம் எல்லாம் பெருமானாரின் ஞானத்திலிருந்து பெற்றது. எவ்வளவு தெரியுமா? கர்ஃபம் மினல் பஹர் அவ் ரஷ்ஃபம் மினத் தியம், கடல் நீரில் ஒரு சிறங்கை நீர் அளவிற்கு அல்லது தொடர்ந்து பொழிகின்ற அடைமலையில் ஒரு துளி அளவிற்கு. தொடர்ந்து பொழிகின்ற பிரம்மாண்டமிக்க அடைமலையின் ஒரு சில துளிகள் நபிமார்களின் ஞானம். பிரம்மாண்டமிக்க கடலில் அள்ளப்பட்ட ஒரு சிறங்கை நீர் நபிமார்கள் ஞானம். ஆனா மீதி கடல் அளவிற்கு பெருமானாரின் ஞானம், பிரம்மாண்டமிக்க மலை அளவிற்கு பெருமானாரின் ஞானம். அப்படின்னு சொன்னா அந்த நபி எவ்வளவு ஞானம் மிக்கவர். ஆனா அந்த நபியை அல்லாஹ் சொல்றான் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத நபி. இது எங்க போய் சொல்ல முடியும்? என்ன அர்த்தம் அதற்கு? என்ன பொருள் அதற்கு? சொல்லுவாங்க அல்லாஹ் ரெண்டு காரணம். ஒன்று எளிமையான காரணம், இங்கேயும் தேவைப்படக்கூடிய காரணம். என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை எந்த ஆசிரியரிடத்திலும் படிக்க ஏற்பாடு செய்யவில்லை. யார் இடத்துலையும் போய் கத்துக்கிறதுக்கு வைக்கல, யார்கிட்டையும் படிக்கல. சரி, யார்கிட்டையும் படிக்கல. அப்போ யார்கிட்டையும் படிக்கிறீங்கன்னா புறப்பார்வையில், வெளிப்படையான பார்வையில் எழுத்துக்களோ அவைகள் எழுதப்பட்டவைகளை தொகுக்கப்பட்டவைகளை பார்த்து படிப்பது வெளிப்படையாக தெரியாது. ஏன் அல்லாஹ் அப்படி வைக்கல அப்படின்னு கேட்டா, இந்த இறைமறுப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கவே இல்லை, எந்த ஆசிரியருக்கும் அவர்கள் படித்தது இல்லை என்பதை நன்றாக தெரிந்தவர்கள். அப்படி தெரிந்தும் சொல்கிறார்கள் முஹம்மது அவர் சுயமா சொல்லிட்டாருன்ட்டு. ஆனா இவங்க நல்லா படிச்சாங்க, எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவர் படிக்கிற காலத்திலே ரொம்ப திறமையான பையன், இவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு, அதுதான் இவ்வளவு பெரிய ஞானம், அவர் வாட்டுக்கு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் யாரிடத்திலும் அனுப்பவில்லை. சொல்லிடக்கூட. அப்படி சொல்வதன் மூலம் உங்களுடைய ஈமான் கெட்டு போயிடும், ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு குறைந்து விடும். அதுக்கு கூட அல்லாஹ் வழி கொடுக்க கூடாதுன்னு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்குமே அனுப்பவில்லை. இதுதான் உண்மை. இப்போ அப்படி இல்லாமல் இருந்தே இப்படி சொல்கிறாங்க என்று சொன்னார். அப்படி இருந்திருந்தால் என்ன சொல்வார்? சரி, அதே சமயத்தில் நம்ம விளங்கணும், இது அவங்களுக்கானது. உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் உம்மி நபின்னு அல்லாஹ் வச்சான்? எந்த ஆசிரியத்திலையும் அல்லாஹ் படிக்க வைக்கல, ஸ்கூலுக்கு அனுப்பல, ஆசிரியருக்கு வைக்கலைன்னு சொன்னா யோசிச்சு பார்க்கணும். பெருமானாருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆசிரியரா, பெருமானாருக்கு ஆசிரியராக இருக்கணும்டா அந்த தகுதி யாருக்கு உண்டு? ஒரு மாணவரை விட ஆசிரியர் குறைந்தபட்சம் கூடுதல் நாலேஜ் உள்ளவராக இருக்கணும். பெருமானாரை விட கூடுதல் நாலேஜ், அறிவு ஞானம் உள்ளவர்கள் யார்? அப்போ ஆசிரியர் கிடையாது, ஆசிரியரே கிடையாது. சரி, ஆசிரியர் கிடையாதுங்கிறதுக்காக படிக்காம இருக்க முடியுமா? அப்படி விட முடியாது. அல்லாஹ் ஆசிரியரான, அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அல்லாஹ்வே ஆசிரியரான. இப்ப அல்லாஹ் ஆசிரியர் ஆயிட்டா, ஒரு திறமையான ஆசிரியர்கிட்ட நம்ம படிச்சு, நாங்க படிக்கிற நேரத்தில் நல்ல சூப்பர் வாத்தியார், நல்ல நாலேஜ், பசங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாம் பாடங்களே நடக்கிறது கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஏகப்பட்டதில் வாசிப்பாங்க, புத்தகத்தை படிப்பான். அந்த ப்ரொஃபஸர் வெளியே போன அப்புறம் இவன் சொல்லுவான், இதை தான் நானும் படிச்சிருவோம்ல, ஒரு மரியாதைக்காக எதுவும் பேசாமல் இருப்பானுங்க. சரி, போர் அடிக்குது என்னத்தையும் சொல்லிட்டு போயிட்டு போறாருன்ற ஒரு போனோடனே ஜாலி பண்ணிட்டு போயிடுவான்னு வச்சுங்க. ஆனால் அதுலேயே மிக ரேரான சில பேராசிரியர்கள்
அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அழகா விலைக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க. அப்ப அந்த பசங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு அந்த ஆசிரியர் மீது ஒரு தனி மரியாதை வரும், தனி மரியாதை வரும். இவர் எவ்வளோ நாலேஜ் கொடுக்குறாரு, எவ்வளோ சார். இப்போ இவங்க சம்பளம் கம்மியாக கொடுக்குறதுக்கு எல்லாம் முன்னாடி படித்த எம்ஏ படித்த பசங்க, பிஜி படித்த பசங்களாம் ஆசிரியராக போட்டுருவானுங்க. அவனுக்கு என்ன சொல்ல வரும்னு அவனுக்கே புரியாது, வேற வழியே கிடையாது. இப்படின்னா ஒரு மாதிரியாக தான் ஓடும். இப்போ இதில் ஒரு சரியான தேர்ச்சி பெற்ற திறமையான தெளிவான ஆசிரியர்கள் ரேராக இருப்பாங்க. அப்போ அந்த ஆசிரியர் மீது தனி மரியாதை, ஆசிரியர் மீது தனி மரியாதை. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் ஆசிரியராகிவிட்டால் அவன்கிட்ட எவ்வளவு நாலேஜ் இருக்கு. இப்போ எல்லாமே அங்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதுக்கு வார்த்தையே தெளிவாக இருக்கு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியும், இந்த நேரத்தின் தேவை கருதி திரும்பவும் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், அரபி சொற்களை பயன்படுத்துகிறார்கள். சஹாபாக்களுக்கு அதுக்கு விளங்கலை, மீனிங் புரியலை. எல்லாம் அரபி தானே, நான் தமிழில் பேசுகிறேன், அதுவும் புரியுங்களா? இப்போவும் திருக்குறளை சொன்னால் என்ன புரியும், என்னத்தையோ ஒரு மந்திரம் சொல்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்படித்தானே இருக்கும், மீனிங் புரியாது. அதுக்கு திருப்பி விளக்கம் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளே பேசினார்கள், சஹாபாக்களுக்கு விளங்கலை. அபூபக்கர் நாயகம் உட்பட இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் தான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு விளங்கலை, புரியலைன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பகரமாக வேறு சில வார்த்தைகளை உபயோகித்தார்கள். அப்பொழுதும் தெரியலை, அப்பொழுதும் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு விளங்கலை. பெருமானவர்கள் மீண்டும் ஒரு முறை வேறு சில வசனங்களை சொன்னார்கள், வார்த்தைகளை சொன்னார்கள், புரியலை. யா ரசூலல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்படுங்கள், எங்களுக்கு விளங்கலை அப்படின்னாங்க. எங்களுக்கு ரஹம் காட்டுங்க, எங்களுக்கு புரியவே இல்லைண்டா. ஸல்லல்லாஹு அதற்கு அடுத்து சில வார்த்தைகளை சொன்னார். சொன்னா ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சிம்பிள் வேர்டு, ஒரு சாதாரணமான விஷயம், இது எலி, சிங்கம், பூனை, இது மாதிரியான வார்த்தைகள் தான். இதுக்கு பெருமானவர்கள் பல வார்த்தைகளை அடிக்கடிக்கு சொல்லுன்னு சொன்னார்கள். என்னடி அரபு மக்கள், தாய்மொழியை அரபியாக கொண்டவர்கள், அரபு மொழியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பாண்டித்தியம் உள்ளவர்களாக கருதப்பட்டவர்கள், விளங்கலை. ரெண்டாவது சொன்னாங்க புரியலை. மூணாவது சொன்னாங்க யாரும் சொல்ல எங்கள் மீது இறக்கப்படுங்கள், எங்களுக்கு விளங்கலை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. அபூபக்கர் நாயகம் அதாவது ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை. எங்க நபி எப்படி இப்படிலாம் சொல்றாங்க, புலித்த ஃபீனா வ நஷயத பைனனா ஃபஅன்னா லக ஹாதா. நம்முடைய வார்த்தையில் அதற்கு அர்த்தம் சொல்வதாக இருந்தால், நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் பிறந்தோம், ஒரே இடத்தில் வளர்ந்தோம், உங்களுக்கு மட்டும் இந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது சொல்றாங்கல்ல, கேட்குறாங்கல்ல. நம்ம எங்கேயும் இல்லையே, நீங்கள் போய் ஃபாரின்ல படிச்சுட்டு வரல, நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம், நம்ம சொல்லுவோமா இல்லையா? என்னடா மொத்தமாக தான் ஒன்றாவே விளையாண்டு எடுத்துடுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வர்றோம், வைக்கிறோம், நீ மட்டும் வித்தியாசமாக பேசுகிற, எங்கே போய் படிச்சுட்டு வந்த கேட்போமா இல்லையா? புலித்த ஃபீனா நஷயத பைனனா ஃபஅன்னா லக ஹாதா. எங்களோடு தான் பிறந்தீர்கள், எங்களோடு தான் நாம் இரண்டரை கலந்து வளர்ந்து வந்தீர்கள், உங்களுக்கு மட்டும் இந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? நேரடி கொஸ்டின். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன தெரியுமா? அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. எனக்கு என் ரப்பு இந்த இலக்கிய ஞானத்தை படித்து கொடுத்தான். எதுக்கு நான் சொல்ல வரேன்டா, நாமளும் மற்றவங்க மாதிரி பெருமானாரை பற்றி பேசிடக்கூடாது அறியாமையில். ஆமாம், அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, நம்ம எழுத படிக்க தெரியாதுன்னா நம்மளில் உள்ள ஆளுக்கு ஏபிசிடி தெரியாத மாதிரியும், அவருக்கு மதர் லாங்குவேஜில் எழுத படிக்க தெரியாத மாதிரி, இப்படி ஒரு கேட்டகரின்னு அவன் மனசில் வரும். அப்படிதான் வரும் இயல்பில். அப்படி அர்த்தம் அல்ல, அதற்கு பொருள் அல்ல. சலாம், எனக்கு என் ரப்பு இலக்கிய ஞானத்தை படித்து கொடுத்தான். முஃமின்களே, இப்போ இந்த நபியுடைய விஷயத்தில் சொல்லப்படுகிறது, இந்த நபி அவங்க சொல்கிறாங்க, அவர் சுயமாக சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறார்கள், நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, நீங்கள் உண்மையாக தான் நீங்கள் சொல்லுங்க. குல் இனிஃப்தரைதுஹு, நான் கூறுகின்ற சட்டங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான். அல்லாஹ் அல்லாமல் நான் சுயமாக ஒன்றை புனைந்து கற்பனை செய்து சொல்வேனேயானால் அதற்கு அல்லாஹ் என்னையும் தண்டிப்பான். எவ்வளவு தண்டிப்பான்? ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹி ஷைஆ. நீங்கள் அந்த தண்டனையிலிருந்து உங்களில் எவரும் என்னை பாதுகாக்க முடியாது. நான் நபிங்கிறதுனால நான் இப்போ அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பாமல் நான் நபின்னு சொல்லிடுறேன். அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுக்காம நான் வேதம் இருக்குன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா?
ரப்புக்கு முன்னால் அவ்வளவுதான் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வேறு சில வசனங்கள் சொல்கிறான், வலவு தகப்பல அலைனா பாலல் அகாவில், நான் சொல்லாத சில தகவல்களை நபி சொல்லி விடுவார்களே, ஆனால் அவர்களை நான் பிடித்து நரம்பை துண்டித்து விடுவேன் என்று சொல்வார். لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه حاجزين. உங்கள் எவராலும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய வசனம், அதில் யாரும் பங்கு பெற முடியாது. அல்லாஹ்வின் ஆற்றல் அது ரப்பின் பேராற்றல், அதில் எவரும் உரியவர்கள் அல்ல, யாரும் சொந்தக்காரர்கள் அல்ல. எனவே நீங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கின்றீர்கள், எனக்கு எங்கே தகுதி இருக்கிறது? என் ரப்பின் வார்த்தை என்ன? என் ரப்பு கூறுகின்ற வசனம், என் ரப்பு என்னிட்ட சொல்லி அவன் சொன்ன வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். அது என் வார்த்தை அல்ல, என் வார்த்தை அல்ல. உங்களுக்கு நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது எப்படி கட்டாயமோ அதே போன்றுதான் நான் என் ரப்பு சொல்லுகிறான் என்று சொல்கின்ற வார்த்தைகளை நானும் பின்பற்ற வேண்டியது கட்டாயம். யார் சொல்றா? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்றாங்க, அந்த தொடர்ல யார சொன்னீங்க சொல்லுங்கள், நான் சுயமாக புனைந்து விட்டேன், எனக்கு ஒருவேளை இருக்குமானால் இறைவனின் தண்டனை இருந்து என்னை கூட உங்களால் பாதுகாக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு, நீங்கள் கொட்டுகின்ற அனைத்தையும் அவன் அறிந்தவன். நீங்க என்னென்னலாம் பேசுறீங்கல்ல, எல்லாத்தையும் அவன் அறிந்தவன். கஃபாபிஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கு மத்திய நான் யாரை சாட்சியாக்க முடியும்? என் ரப்பே சாட்சியாளனாக இருப்பதற்கு போதுமானவன். நான் யாருன்னு அவனுக்கு தெரியும், நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னு தெரியும், நீங்க என்ன சொல்கின்றீர்கள் என்பது என் ரப்புக்கு தெரியும். ஆனாலும் இப்பொழுதும் சொல்கிறேன், நீங்கள் திருந்துங்கள். வஹுவல் கஃபூருர் ரஹீம், என் ரப்பு தண்டிப்பதற்கு வழி தேடுபவன் அல்ல, மன்னிப்பதற்கு வழி தேடுபவன். எப்படி மன்னிக்க முடியும்னு தான் பார்ப்பான். மனிதர்கள்லாம் எங்கடா மாட்டுவான் இவன் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மள்ட்ட முறைச்சிக்கிட்டானா, நம்மள்ட்டே வேலை காமிச்சானா பார்ப்போம். இவர் எங்கேயாவது மாட்டாமையா போயிடுவாரு, மாற்றுறதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் எவ்வளவு மோசமான அடியானாக இருந்தாலும் என் அடியான் திரிந்து விட மாட்டானா? என் அடியான் மாறிவிட மாட்டானா? என் அடியான் தௌபா செய்து விட மாட்டானா? அதை சொல்லதான் சொல்றாங்க, வஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அவன் மன்னிப்பாளன், அருளாளன். மீண்டும் சொல்லதான் சொன்னான், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குல்மா குன்து பிதஅம் மினர் ருசுல், குல்மா குன்து பிதஅம் மினர் ருசுல், நான் ரசூல்மார்களில் புதியவன் அல்ல. நான் இப்படி சொல்றதுனால உங்களுக்கு வித்தியாசமா தெரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புதுசா தெரியுதா? புதுசா தெரிகிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. நான் ஒன்றும் புதுசா சொல்லலையே. இந்த உலகத்திற்கு முதல் ரசூல் நான் இல்லையே, இறுதி ரசூலாக வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னால பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் வந்து இதைத்தானே சொன்னாங்க. உலகத்துல சொல்லப்படாத ஒரு கருத்தை சொன்னா கூட புதுசா பார்க்கறது நியாயம் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பேர் சொன்னதைத்தானப்பா நான் சொல்றேன். புல்மா குன்து பிதஅம் மினர் ருசுல், ரசூல்மார்களில் நான் புதியவன் அல்ல, நான் முதல் நபர் அல்ல. மேலும் வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கும் உங்களுக்கு என்ன நடைபெறும் என்றும் எனக்கு தெரியாது. இன் அத்தபியோ இல்லாமா யூஹா இலை, என் ரப்பு எனக்கு எதை வஹியாக சொல்லி இருக்கின்றானோ அதை பின்பற்றித்தான் நானும் ஆக வேண்டும். என் ரப்பு எனக்கு எதை வஹியாக சொல்லி இருக்கின்றானோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன். வமா அன இல்லா நதீரும் முபீன், நான் ஒரு எச்சரிக்கையாளனை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. நான் ஒரு எச்சரிக்கையாளன். என்னை ரப்பு உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அதுதான் என்னுடைய ரோலை தவிர இதை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள உத்தரவுகளை போன்று எனக்கும் உத்தரவு உண்டு. என்னை ரப்பு அனுப்பி இருக்கிறான், உங்களிடத்தில் எச்சரிக்கையாளனாக வந்திருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட தகவலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல, நானும் பின்பற்றத்தான் வேண்டும். இப்படி யா ரசூலல்லாஹ் நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வசனத்தை இறக்கி வைக்கின்றார். மூமின்களே, இதில் இந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த மக்கள் குர்ஆனை சூனியம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவங்களா சொல்கிறாங்கங்கிற கருத்தை சொன்னாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த பதிலாம் இறக்கி வச்சான். அப்படி அந்த தொடரில் சொல்ல வரும் பொழுது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதுக்கு அல்லாஹ் சாட்சியாளன், அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், மறுமையில் பார்த்துக்குருவோம். இரண்டாவது, என்னைய நீங்கள் புதுசாக ஏன் பார்க்குறீங்க? நான் ஒரு முதல் ரசூல், நாங்கள் சொல்ல வருகின்ற கருத்து ஏன் உங்களுக்கு புதிதாக தெரிகிறது? இந்த உலகத்திற்கு வந்த முதல் கருத்து இது இல்லை. முதலாக இப்போ தான் இந்த உலகத்துக்கே நான் புதிய கருத்தை கொண்டு வந்திருக்கீங்கல்ல. என் சகோதரர்களான நபிமார்கள் கொண்டு வந்த கருத்தை தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். குல்மா குன்து பிதஅம் மினர் ருசுல்,
அதைத் தொடர்ந்து மேலும் அல்லாஹ் சொன்னான், ஒமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. மா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். இந்த வசனத்திற்கு சற்று கொஞ்சம் விரிவான சில விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்பது தெரியாது என்பதற்கு என்ன பொருள், எந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்? அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது, மறுமையில் நான் எந்த இடத்துல இருப்பேன், நீங்கள் எந்த இடத்துல அந்த கருத்து அல்ல. மறுமையில் ரசூல்மார்கள் உயர்ந்த இடத்தில் தான் இருப்பார்கள், மூமின்கள் உயர்ந்த இடத்தில் தான் இருப்பார்கள், இறைமறுப்பாளர்கள் ஆக மட்டமான இடத்தில் தான் இருப்பார்கள். இதில் யாருக்கும் எந்த இருவேறு கருத்தும் இல்லை. என்னுடைய நிலைமை நாள மறுமையில் எப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு நபிமார்கள் சொல்லுகின்ற நிலையில் இல்லை. நபிமார்கள் நிலை என்னவென்பது தெரியும். அப்போ இதுக்கு என்ன பொருள்? லா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கும் உங்களுக்கும் என்ன, ஒமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கும் உங்களுக்கும் என்ன நடைபெறும் என்பது எனக்கு தெரியாது. இதற்கு மறுமை என்பது பொருள் அல்ல. மறுமையில் ரொம்ப தெளிவாக தெரிந்தது தான். ஆனால் இந்த உலகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இதற்கு சில அர்த்தங்கள் உண்டு. நான் இந்த தகவலை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்ளப் போகின்றீர்கள்? நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா, அல்லது என் சகோதரன் நபிமார்கள் துரத்தப்பட்டதை போன்று என்னையும் துரத்தப் போகின்றீர்களா? எனக்கு தெரியாது. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா, அல்லது என் சகோதரர்களான நபிமார்களை அந்த சமூகம் கொலை செய்தது அதை போன்று என்னையும் தீர்த்து கட்ட நீங்கள் நினைக்கின்றீர்களா? எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாததால் என் சகோதரனான நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தில் பல சமூகம் இந்த பூமியில் அழிக்கப்பட்டு விட்டது, பூகம்பத்தினால் இழுக்கப்பட்டு விட்டது, கல்லுக்கரால் எரிந்து கொல்லப்பட்டிருக்கிறது, சூறை காற்றினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதும் நேர்ந்து விடுமா? எனக்கு தெரியாது. அல்லது மேலும் என் ரப்பு இதற்கு அடுத்து என்னென்ன உத்தரவுகளை எனக்கு சொல்ல போகிறான், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப் போகின்றான், எதையெல்லாம் நான் விலகி இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப் போகின்றான், எனக்கு இப்பொழுது எதுவும் தெரியாது. அல்லாஹ் எனக்கு என்ன சொல்கின்றானோ அது அவ்வப்பொழுது வரும், நான் உங்களுக்கு சொல்வேன் என்ற கருத்தில் தான் ஒமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும் என்பது எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என்ற வசனத்திற்கான பொருள் இதுதான் என்று கூறுபவர்கள் உண்டு. இதில் கூட பொதுவாக அந்த முதல் கருத்து சொன்னோம்ல, நாளை மறுமையில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் உங்களுக்கும் அப்படிங்கிற கருத்து இல்லைங்கிறதுக்கு பொதுவாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் வெளிப்படையாக வசனத்தையே இறக்கி வைத்தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். லியக்ஃபிர லக அல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், மன்னிப்பதற்காக அல்லாஹ் அந்த வெற்றியை தந்து விட்டான் என்ற வசனத்தின் வழியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள் என்பது அந்த வசனத்தில் தெரிந்து விடுகிறது. இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களை பற்றி சொல்லிட்டான், எங்களை பற்றி சொல்லலையேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களை பற்றி சொல்லிட்டான், எங்களை பற்றி சொல்லலையே. அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்தை கேட்டான், லியுத்ஹிலல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், மூமின்களான ஆண்களையும் மூமின்களான பெண்களையும் நீரோடைக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கங்கள், அந்த பூந்தோட்டங்களில், அந்த பூங்காக்களில் அல்லாஹ்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வான் என்று மூமின்களை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன செய்தான், சொல்லிவிட்டான் என சொல்வார்கள். எனவே மறுமையில் நபிமார்களின் நிலை என்ன, மூமின்கள் நிலை என்ன, அது யாருக்கும் தெரியாது என்ற அர்த்தம் இங்கு அல்ல. மாறாக நான் மேலே சொன்னதை போன்று நீங்கள் என் சொல்லை ஏற்றுக்கொள்வீர்களா, புறக்கணிப்பீர்களா? நீங்கள் என் சொல்லை புறக்கணித்து ஒருவேளை என்னை கொலை செய்து விடுவீர்களா, அல்லது நீங்கள் விட்டு விடுவீர்களா? என் நபிமார்களுக்கு, என் சகோதர நபிமார்களுக்கு அந்த மக்கள் தீங்கு செய்ததை போன்று, ஊரை விட்டு துரத்தியதை போன்று என்னையும் துரத்துவீர்களா, அல்லது கண்ணியமாக நடத்தப் போகின்றீர்களா? இவைகளை பற்றி எனக்கு தெரியாது. இன்னும் என் ரப்பு எனக்கு என்னென்ன உத்தரவுகளை தரப்போகிறான், எவைகளை விட்டெல்லாம் விலகி இருக்குமாறு சொல்லப் போகிறான் என்று எனக்கு தெரியாது. இந்த அர்த்தங்கள் தான் இதில் பிரசித்தி பெற்ற அர்த்தங்கள். இந்த கருத்துக்களையே சொல்ல வேண்டும் என சொல்லப்படுகிறது.
அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை வமா அன இல்லா நதீரும் முபீன், எனக்கு எது வழங்கப்பட்டதோ அதை, எனக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதை நானும் பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றேன், பின்பற்றி ஆக வேண்டும். மேலும் எனக்கு எது, நான் உங்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு எச்சரிக்கையானதை தவிர வேற அல்ல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிவு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இங்கு ஒரு சிறிய வரல். பொதுவாகவே நபிமார்கள் பிரச்சனை இல்லை, மூமின்களை கூட என்ன சொல்லுவாங்க, மூமின்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்குரியவர்கள், மூமின்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்குரியவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபரை இவர் சொர்க்கவாசி என்று எல்லோரும் சொல்ல முடியாது. சொல்றது விளங்குதா? மூமின்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்குரியவர்கள், அதுல சந்தேகம் இல்லை. குறிப்பிட்ட ஒரு நபரை சுட்டி காண்பித்து இவர் சொர்க்கவாசி என்று சொல்ல முடியுமா? நானும் நீங்களும் சொல்ல முடியாது. இன்று அவர் மூமின், மௌத்தை கொண்டுதான் முடிவு செய்ய முடியும். அவருடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்குது என்பது அப்பொழுதுதான் நிறைவு பெறும். அதனால எல்லோரும் மோமின்கள், அல்லாஹ் இறுதி வரை ஈமானை நசீபாக்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அல்லாஹ் யாரை சொர்க்கவாசிகள் என்று அறிவிப்பு செய்து விட்டானார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அறிவிப்பு செய்து விட்டார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசிகள் என்று சொல்ல முடியும். விளங்குதா? அவங்கள மட்டும்தான் துன்யாவிலேயே அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, இப்படி குறிப்பிட்ட பல்வேறு சஹாபாக்கள், அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகின்ற 10 சஹாபாக்கள், ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு, சில சஹாபாக்கள் வெவ்வேறு கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்தில் நடந்து செல்கின்ற ஒருவரை பார்க்க ஆசைப்படுகின்றீர்களா? நீங்கள் இதோ அப்துல்லா இப்னு சலாமை பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் வழியாக அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொர்க்கவாசி அப்படின்னு தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் உங்களை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன், நீங்க எனக்கு முன்னால போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிலால் காரணம் கேட்கிறாங்க, நீங்க என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க. பதில் சொல்லப்பட்டது. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசின்னு சொல்றாங்க. நாளை மறுமையில் ஒரு சாரார் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். சுராக்கா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார சொல்லுது? உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார சொல்லுதா? எனக்கும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்க துவா செய்யுங்களே, நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவர் தான், முடிஞ்சிருச்சு. வேறு சில பேர் கேட்டாங்க, சபகா கபிகா உக்காஷா, உக்காஷா முந்தி விட்டார்னு சொன்னாங்க. இல்லைண்டா, எல்லாருமே கேட்பாங்க. ஒருத்தர் கேட்பாரு, அடுத்து கேட்பாரு, எல்லாம் தானே கேட்பாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, நீங்களும் அதில் உள்ளவர் தான் சொல்லியாச்சு. அப்படி சொல்லலைண்டா வேற யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்களும் அதில் உள்ளவர் தான் சொல்லியாச்சு. அப்படி சொல்லப்பட்டவர்கள் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான வார்த்தை, சபக கபிகா உக்காஷா, உக்காஷா முந்தி விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த நேரத்தில் ஒருவரை தான் சொல்ல முடியும், அப்படி ரப்பு எனக்கு அப்படித்தான் ஆர்டரை வச்சிருக்கிறான், அது முடிஞ்சிருச்சு, இனி யாரையும் சொல்ல, அது பிராக்டிக்கலா சரியா வராது. ஒவ்வொருத்தலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க, எப்படி போகும், அது முடியாது அல்லவா? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொர்க்கவாசி என்று தெளிவாக அறிவிப்பு செய்து விட்டார்களோ அவர்களை தவிர்த்து மற்றவர்களை குறிப்பிட்ட ஒரு நபரை சுட்டி காண்பித்து இவர் சொர்க்கவாசி அல்லது இவர் நரகவாசி, ஒரு இறைமறுப்பாளரை பார்த்து கூட அப்படி சொல்லிவிட முடியாது. நாளைக்கு ஒரு ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரலாறு ஒன்று எழுதுவாங்க. அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்களை பகிர்ந்து கொண்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோமில்ல. தங்களுடைய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சகோதரராக ஆக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தாங்க. அதில் உஸ்மான் பின் மதூன் என்ற சஹாபி, அவங்க முஹாஜிர், அவங்க அன்சாரி சஹாபியோட ஒருத்தருடைய பொறுப்பில் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியும் இல்லை, ரொம்ப முடியாமல் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்க வஃபாத் ஆன உடனே அவங்களுக்கு கஃன் இட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அங்கே ஜனாசாவை பார்க்க வந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க சொன்னாங்க, உம்முல் அலா அப்படிங்கிறவங்க, அவங்க சொல்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைக அபஸ்ஸாயிம் ஷஹாதத்தை அலை லகத் அக்ரமக்கல்லாஹ், அதாவது அல்லாஹின் அருள் உங்கள் மீது உண்டாகட்டும், என்னை பொறுத்தவரை நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அம்மா எதிரிக்க அன்னல்லாஹ் அக்ரமஹு,
அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். யார் ரசூலல்லாஹ், லாதிரி பி அபியான் தவமி, தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்படி சொல்லணும், அம்மா ஹுவ ஃபகத் ஜாஅஹுல் யகீனு மிர் ரப்பி, நிச்சயமாக இந்த மனிதர் உஸாமா மதுவோன் அவர்கள் ரப்பின் தரப்பிலிருந்து யகீனனும் மரணம் அவரை தழுவி கொண்டது. ஒ இன்னீல அர்ஜூலகு அல் ஹை, அவருடைய விஷயத்தில் நான் நலவையே நாடுகிறேன், அல்லாஹ் அனைத்தையும் நல்லதாகத்தான் அவர்களுக்கு ஆக்கி தருவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். வல்லாஹி, அல்லாஹ் மீது கசம், மா அதிரி வான ரசூலுல்லா மா யுஃபாலுபி, நான் அல்லாஹுடைய ரசூல், நாளை மறுமையில் எனக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது அப்படி சொல்லலான்னு சொல்கிறாங்க. காலத், அப்போ இந்த உம்முல் ஆலாங்கிற அந்த தாயார் சொன்னாங்க, ஃபகுல்து வல்லாஹி லா உஸக்கி அஹதன் பஅதஹு அபதா, யார சொல்லலாம், இதன் பின்பு நான் யாரையும் இப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு ரெண்டாவது நான் அப்படி சொன்னது எனக்கு கவலையை தந்தது, ஸல்லல்லாஹு அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாத அதிகப்படியான வார்த்தைகள் பேசிவிட்டோமோ அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து அந்த இரவுல நான் தூங்கிட்டேன். உஸ்மான் இப்னு மதூனை கனவுலையும் பார்க்குறேன். அப்பொழுது இறந்து உஸ்மான் இப்னு மதூனை கனவில் பார்க்கிறேன். அவருக்கு அருகில் ஒரு நீரோடை ஓடுகிறது. நான் உடனே விழித்தெழுந்து பெருமானாரிடம் வந்து சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், இப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தாக்க அமலு, தாயாரே, அது அவருடைய மேலான அமல்கள் என்ற அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இங்கே என்னன்னு கேட்டால், அதாவது குறிப்பிட்ட ஒருவரை, குறிப்பிட்ட ஒரு தனிநபரை இவர் இதுதான், இவர் அதுதான் என்று யாரும் அது சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதுதான் அதுக்கு கருத்து. அப்படி யாரும் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒரு மோமினை பார்த்து இவர் சொர்க்கவாசி என்றோ, ஒரு இறைமறுப்பாளரை பார்த்து இவர் நரகவாசி என்று கூட சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், அவர் இன்னொரு 5 வருஷங்கள் ஈமானை ஏற்றுக்கிட்டாரு, அதுக்கு பின்னாடி மௌத்தா போயிட்டாருன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவார்ல. இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். இந்த 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 உரிமையை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஆளாளுக்கு என்ன மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற தவிர்ப்பது தான் நோக்கம். அதுலேயும் இவங்க வந்து ஒரு பெண் சஹாபி உம்முல் ஆலா, அவங்க ரொம்ப சிறந்தவங்க. ஆனால் பெண்கள் இரக்கம் சுபாவமுடையவர்கள், மென்மையானவர்கள், உணர்ச்சி பூர்வமானவர்கள். அவங்க பாட்டுக்கு ஏதாவது மற்றவங்களுடைய விஷயத்தில் அது இது நம்ம சொல்லிடக்கூடாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொது சட்டத்தை வகுத்து தருகிறார்கள். நீங்கள் அனைத்து நல்லோர்களுடைய விஷயத்தில் நலவை ஆதரவு வையுங்கள், முடிவை நீங்கள் சொல்லாதீர்கள். நலவை ஆதரவு வையுங்கள். அல்லாஹ் இவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் இவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான், நரகத்திலிருந்து பாதுகாப்பான், இவருடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அங்கீகரித்து விட்டான், பாதுகாத்து விட்டான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் சொல்ல முடியாது. அந்த அறுதியிட்டு உறுதியாக சொல்கின்ற அந்த நிலை யாருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கவாசிகள் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அவர்களை தவிர்த்து மற்றவர்களுடைய விஷயத்தில் அறுதியிட்டு சொல்ல முடியாது என்பது பொருள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லுகிறான், நானும் எனக்கு தரப்பட்ட வேதத்தை வஹியை பின்பற்ற கடமைப்பட்டவன், உங்களுக்கு நான் சத்தியத்தை தெளிவாக எச்சரிக்கை செய்து சொல்லுவதற்கு வந்திருக்கின்றேன், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து வசனங்களை வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனங்களில் எதை நாம் படிப்பினையாக ஏற்று எவைகளை விளங்கி பின்பற்ற வேண்டுமோ அவை ஏற்று பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மோமின்களுக்கும் வழங்குவானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. صدق الله العظيم.